போனதுல இருந்து சண்டை தனித்துவமா நின்று நீ ஃபீல் பண்ணாத. அங்க அழகான பசங்க, ஜிம் பசங்க யாரோ ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க, மாடல் கூப்பிடுவாங்க, இல்ல யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. நானா அவங்ககிட்ட எல்லாம் க்ளோஸா பழக மாட்டேன். லவ் கண்டென்ட்டும் பண்ண போறது கிடையாது. வினோத் மாதிரி கானா வினோத் இருந்தாருல, அவர் போயிட்டு பாக்யா பாக்யா பாக்யான்னு இருந்தாரு அவங்க பொண்டாட்டின்ட்டு. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல அந்த மாதிரி நிறைய தான் எனக்கு கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு போனதே வினோத் தான். ஆனா பாக்யா ஃபேமஸ் ஆனாங்க. அந்த மாதிரி நான் மட்டும் போனாலும் உன்னை அங்க ஃபேமஸ் ஆக்கிட்டு வருவேன். போயிட்டு வருவோம். வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த ஃபாலோவர்ஸை பாரு, கோடிக்கணக்கா ஏறி இருக்கும். அத்தனை ஃபேன்ஸ். இப்ப கஷ்டமா ஒரு நாளைக்கு வந்து 10, 15, 20 ஏறுறது, திடீர்னு வந்து குண்டை தூக்கி போட்ட மாதிரி வந்தோடனே பார்த்தா ஏறி இருக்கும். 1 மில்லியனை தாண்டி போயிருக்கும் ஃபாலோவர்ஸ். நாளையெல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, வந்துட்டு 1 கோடி பரிசு வேறையா, அது தெரியுமா? 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி. இது இல்லாம டெய்லி சேலரி கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து உனக்கு வந்து 10,000, எனக்கு 50,000 ஒரு நாள் சேலரி. அதுல நான் எப்படி 100 நாள் இருந்துருவேன். அதுவே எவ்வளவு வருதுன்னு பாரு. அதுல ஜெயிச்சிருவேன். என்ன தனித்துவமா நின்று ஜெயிச்சிருவேன். அதுல வந்து எத்தனை 1 crore 1 crore பிளஸ் சேலரி. அது மட்டும் இல்லாம வெளியே வந்தா கலாட்டா சேனலு, பிஹைண்ட் வுட்ஸ் எல்லாத்துலயும் இன்டர்வியூ. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி 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 நமக்கு டயர்டே ஆயிரும். காசு கொட்டிட்டே பணமலையில் நிறைய. தயாரா? காசு பணம் கொட்டு மணி மணி சொல்லு இல்லையா? என்ன சொன்னாலும் அதுதான். உனக்கு ஏன் நிறைய பிடிக்கல? பிடிக்கல நீ எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. திருப்பி ஏன் பிடிக்கல பாரு, உனக்கு பிடிக்காதுன்னா அது ஒரு ரியாலிட்டி ஷோ நிறைய. அப்ப எதுக்கு எல்லாரும் போறாங்க? அதுல 2 விஷயத்துக்காக போவாங்க. ஒண்ணு ஃபேமஸ்க்காக, காசுக்காக. நமக்கு ரெண்டுமே தேவை இருக்கு. ஓகே, பணம் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசையா? ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை இல்ல, ஆனா ஃபாலோவர்ஸ் வரணும்னு ஆசை இருக்குல்ல, சம்பாதிக்கணும்ல. மாதிரி பேசாதுன்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கேன மாதிரி பேசாது. நீ கேன மாதிரி பேசாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். பிலிக்ஸே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க. பிலிக்ஸே போயிடாமா.